அனைவருக்குமே வணக்கம் நேயர்களே. நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதாங்க விருச்சிகம் ராசி. இது சந்திரன் நீசமாகும் ஒரு ராசி, செவ்வாயே ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசி. மேலுமே கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பாருங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர் கூட பழகுவது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேலே நடப்பது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்கார்கிட்ட இருக்கக்கூடிய பயமும் சந்தேகமும் வெளியே பார்க்குறவங்களுக்கு வேணால் அது முரட்டுத்தனமாக தெரியும். அன்பு செலுத்துவதிலும் சரிங்க, பகையை பாராட்டுவதிலும் சரிங்க, இந்த விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உச்சத்துக்கே சென்றுவாங்க. விருச்சிக ராசிக்காரர் எதையுமே அரைக்குறையாக விட்டு விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனமுமே ஒரு கடல் நீரை போல் ஆழமாக மர்மங்கள் நிறைந்ததாக இருக்கும். அமைதியாக இருப்பாங்க, திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு சற்று மற்ற ராசிக்காரரை விட மன அழுத்தமும் குழப்பமும் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த இவங்ககிட்ட பழகிறது அப்படிங்கிறது கத்தி மீது நடப்பது போன்று தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சின்ன விஷயங்களுக்காக கூட இவங்க அதிகமாக கோச்சிக்காங்க, பேசாமல் இருந்து விடுவாங்க, அல்லது வேண்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகிடுவாங்க. இவங்களோட ஏச்சும் சரிங்க, பேச்சும் சரிங்க, தேள் கொடுக்கு போல சுருக்கு அப்படின்னு பேசுவாங்க. நண்பர் மற்றும் மற்ற மனிதர்களோட மனதில் அதிகத்த காயத்தை ஏற்படுத்தும் ஒரு குணம் படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஆண் மிக நிதானமாக தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்வாங்க. ஒரு வேலைக்கு போவதா இருந்தால் அதை 10 முறை யோசித்து 11வது முறை தான் அந்த வேலையை அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. தனக்கான எதிர்கால திட்டங்களை ரொம்ப நிதானமாக யோசித்து அதை பார்த்திங்கன்னா செய்வாங்க. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் முதலாளிக்கு விசுவாசமாகவும் தங்களால் முடிந்த அளவு முழு நேரமும் முழு உழைப்பையும் கொடுக்கவும் கூடிய நண்பர்கள். அதே போலவே தன்னோட நிறுவனத்திற்குமே கடுமையாக உழைப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு பொறுத்த வரைக்குமே பொய், புரட்டு, பித்தலாட்டம் இதெல்லாம் தெரியாதுங்க. யாராவது தன்னை ஏமாற்ற நினைச்சாங்க அப்படின்னா அவங்கள அடியோடையுமே காலி செய்வாங்க. அந்த இடத்தை விட்டு இவங்க சென்றுவாங்க. மேலுமே இவங்களுக்கு ஆசையும் கோபமும் அதிகம் இல்லை. இந்த விருச்சிக ராசிக்காரர் ஆடம்பரமாக வாழ வேணும் அப்படிங்கிற ஆசையில் அதிக கடன்களை வாங்கி சமயத்தில் அதை கட்ட முடியாமல் சிரமப்படுறீங்க நிறையவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டு பொருட்களை வாங்கிவிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாமல் கூட சிரமப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு கடன் அடைக்க மறுகடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையானது இவங்களுக்கு ஏற்படும். மேலுமே இவங்க நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைச்சா கூட சில சமய கருத்து முரண்பாடு வரும்போது மேலதிகாரிங்கிட்ட முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதும் இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்களா, இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு எந்த நேரமே ஒரு பயமானது மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இது சந்திரன் நீசமாகும் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட மனதுக்குள்ளே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வானது அடிக்கடி இவங்களுக்கு தோணும். ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனதில் குழப்பிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் யாரையுமே இவங்க பார்த்திங்களா ஈஸியாக நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கு இல்லையா? அப்படி இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்திங்களா பாச கொழுந்தாக இருப்பாங்க. பழக்கத்துக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பாங்க. சினத்தோட எல்லையாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, மேலுமே இவங்க இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள், எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் பரிகாரமும் கொடுப்பாங்க. மேலுமே இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் கலவையான பலன்கள் நிறையவே காத்திருக்கு. வேலையில் சுமை இருந்தால் கூட எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட குடும்பத்தில் உறவினர்களோட சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் நிதானம் தேவைங்க. உடல் ஆரோக்கியத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு.
மேலுமே இந்த விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக இருக்கும். புதிய அனுபவங்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே தன அதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார நெருக்கடிகள் குறையும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. எதிர்பாராத ஒரு தன லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வாழ்க்கை தரமானது உயரும் அளவுக்கு உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரும். விலை உயர்ந்த பொருட்கள் சேர்க்கையானது அதிகரிக்கும். எதையுமே நீங்கள் சமாளித்து நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. சிலவற்றை எல்லாமே வியாபாரிகளுக்கு இந்த விற்பனை அதிகரிக்கும். தொழிலை விட்டு விலகி விடலாமோ அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் விதமான ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி நீண்ட நாளாகவே இழுவையில் இருந்தக்கூடிய சம்பள பாக்கிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் சம்பளத்தோடு உங்களுக்கு வேலை கிடைக்கும். காணாமல் போன நகை பணம் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடந்த கால கடன் பிரச்சனைகள் குறைய தொடங்கும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நிலவிய கருத்து வேறுபாடுகள் விலகி மன நிம்மதி நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வீடு வாகன யோகம் கைகூடி வரும் காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே சித்தப்பாவின் எதிர்பாராத உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழகிய வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே அடுத்தவங்க பாராட்டும்படி உங்களோட செயல்கள் இருக்கும். அடுத்தவங்களை நீங்கள் ஒரு அண்டி பிழைத்த நிலைகள் அனைத்துமே மாறும். உங்களாலேயே முடியும். சொந்த காலில் நின்று நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே அரசு சம்மந்தப்பட்ட முயற்சியில் சாதகமான பலன்கள் எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜரை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அதாவது நம்ம முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக ஆண்டவன் துணை இருப்பாருங்க. ஆண்டவன் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தன லாபம் வருமானம் அதிகரித்தால் அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உறவுகள் வருகையினால் உள்ளம் மகிழும் வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அனைத்து வசதிகளும் இன்பமும் ஏற்படுங்க. நல்ல உயர்ந்த மனிதர்களோட பண்பு மிக்கவங்களோட நட்பால் உங்களுக்கு நிச்சயமாக உயர்வு ஏற்படும். அனைவரையுமே கவரும் வண்ணம் சிறப்பான உடை அணிந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் உலா வரக்கூடிய அற்புதமான யோகமே காத்திருக்கு. தொழிலையுமே ஒரு மிகப்பெரிய சாதனைகளையுமே செய்ய போகிறீங்க. அதிகாரிகளோட மோதல்களை தவிச்சிங்க அப்படின்னா பணியில் எதிர்பாராத உயர்வுகள் நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி உறவுகள் நண்பர்கள் குடும்பத்தார் மூலம் உதவிகள் தடைபடாது. எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்க போகுது. அதே மாதிரி கடின உழைப்பானதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ இருக்குது. அடுத்ததாக பார்த்தோமா விருச்சிகம் ராசி அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷம் குறைவே இருக்காது. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவங்க ஆசையினால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி தாயாரோட அனுகூலமான வார்த்தைகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மனைவி மூலம் உங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும். அரசு பதவியில் இருக்கிறவங்க தயவுனால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாமே அடைய போகிறீங்க. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். மேல்மட்ட அதிகாரிகள் ஆதரவால் உங்களுக்கு பதவி உயர்வுகளை அடையும் வாய்ப்பானது உங்களுக்கு பிரகாசமாக இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய காலகட்டமாக அமைச்சிருக்கு. அடுத்ததாக பட்டமா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சுப செய்திகள் காதுகளில் தேனை பாய்ச்சும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. தன லாபத்தை பொறுத்த வரைக்குமே தாராளமாக இருக்கும். புத்தி தெளிவு மற்றும் செயலில் திறன் அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்களா புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் மேம்படும். உங்களுடைய அந்தஸ்தானது உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதாவது 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறத விட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறது அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மற்றவங்க உங்களுடைய விஷயத்தில் தலையிட வேணாம். அதே மாதிரி நீங்களுமே கூட அடுத்தவங்க முக்கியமான விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள்
நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி 15/2/2026 அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி இன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா 7 ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும்.